வணக்கம் அண்ட் வெல்கம் டிபிடி ரியல் எஸ்டேட் சென்னை. நாம் பார்த்துக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா கூடவஞ்சேரி மாடம்பாக்குங்க. ஸோ மாடம்பாக்கம் மெயின் ரோடு ஜங்ஷன் தாண்டி நம்ம மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா 50 அடி தாங்க இந்த ப்ராப்பர்ட்டியே. நம்ம பார்த்துக்கிட்டு தான் பார்த்திங்கன்னா மாடம்பாக்கம் மெயின் ரோடு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட் நமக்கு சேல்ஸுக்கு வந்திருக்குது. 50க்கு 100 அப்ராக்சிமேட்டாக 50க்கு 100 இருக்குது. சவுத் வெஸ்ட் கார்னர் வரும். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு சவுத்தில் 20 அடி ரோடும் வெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 8 அடி பேசேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்தோன்னா நாங்கள் இன்னும் கொஞ்சம் பெருசாகவும் ஓனர்கிட்ட பிரித்து கொடுக்குறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஒரு 10 அடி எக்ஸ்ட்ரஸாக ரோடாகவே விட்டுடலாமா அப்படின்றதுக்காக பேசலான் இருக்கோம். பிளாட்டாக வாங்குறதா இருந்தால் பில்டர்ஸ் யாராவது பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் மொத்தமாக சேர்த்து அப்படியே வாங்கிக்கலாம். அப்படியே டோட்டலாக எடுத்துக்கிறதா இருந்தால் 3500 ஃபைனல் ரேட்டுங்க. பட் இதில் நம்ம சப்டிவிஷன் பண்ணி பண்ணுறதா இருந்தால் ரேட் அதிகமாகும். ஏன்னா இதில் ரோடும் பார்த்திங்கன்னா ஒன் சைடில் வெஸ்ட்டு சைடில் இன்னொரு 10 அடி கிட்ட எடுக்கிறதுக்காக பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு அந்த அமௌண்ட்டையும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வேஸ்டேஜ் ஆகும் ஓனருக்கு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ரேட் கொஞ்சம் சின்ன சின்ன பிளாட்டாக பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ரேட் அதிகமாகும். ஸோ அப்ரூவ்டு பிளாட்டுங்க. உடனே பார்த்திங்கன்னா வீடு கட்டி குடியேறலாம். ஏன்னா நீ 4 பக்கத்தில் எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா வீடு தான், சுத்தம் பார்த்தாலே தெரியும். நீங்கள் இங்கேருந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேருந்து 2வது பீஸ் தான் வந்துடும். இதுதான் மாடம்பாக்கம் மெயின் ரோடு. மாடம்பாக்கம் ஜங்ஷனுக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பக்கத்தில் ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் தான் வரும். இதை வாங்குறவங்களுக்கு ஒரு கிரேட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னா, ஈஸ்ட் சைடில் பார்த்திங்கன்னா கோயில் இடம். ஈஸ்ட் சைடு டோட்டலாகவே பார்த்திங்கன்னா அப்படியே பேக் சைடு டோட்டல் பிளாட்டுக்குமே பேக் சைடு பார்த்திங்கன்னா கோயில் இடன்றதால இங்கே எந்த கன்ஸ்ட்ரக்ஷனும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போது நீங்கள் முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி 2 சைட்லேயுமே நல்ல காற்றோட்டமான இடமா இருக்கும். இந்த காம்பவுண்ட் பின்னாடி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கோயில் இடம், பெரிய கிரவுண்டாகவும் இருக்குது. வீட்டுக்கு பின்னாடி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு நல்ல காற்றோட்டமான இடமாகவும் இருக்கும். ஆக்சுவலாக என்னுடைய இடம் தான். அந்த பிளாட்டை பார்க்கும்போது என்னுடைய இடம் தான் ஞாபகம் வரும். என்னுடைய இப்படி தான் பின்னாடி பார்க்கு முன்னாடி ரோடு. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல லொக்கேஷனில் அந்த ப்ராப்பர்ட்டியானது நமக்கு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், மாடம்பாக்கம் மெயின் ரோடு பக்கத்துலேயே வந்துடுது. ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான ஏதாவது டீட்டெயில் வேணால் வாட்ஸ்அப் பண்ணல கால் பண்ணுங்கள். பதிலுக்கு காத்துட்ருக்கேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட நன்றி.